சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த 5 உருவங்களில் குலதெய்வம் கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு வரும். அது என்ன உருவம், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வம் நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னா பல அறிகுறிகள் நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஆனால் குலதெய்வம் உருவங்களாகவே நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, தேவையில்லாமல் கவலைப்படாத, உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும், நமக்கு வரப்போகிற ஆபத்தை முன்கூடியே நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் தான் குலதெய்வம் இது போன்ற உருவங்களில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஒன்று, நம்ம அதிக கஷ்டத்தில் இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கலங்கி நிற்கும்போது, யார் மூலியமாவது, அது எய்த்த வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், யார் மூலியமாவது ஒரு மங்கள பொருட்கள் எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வருவது, நீங்கள் கலங்கி நிற்கும்போது, பூஜை செய்யும் போதோ மங்கள பொருட்களுடன் யார் வந்தாலும் சரி, அது உங்கள் குலதெய்வத்தின் உருவம். அப்படி மங்கள பொருட்களோடு வர்றது உங்களோட கஷ்டகாலம் தீரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே உங்கள் குலதெய்வம் இந்த உருவங்களில் உங்கள் வீட்டுக்கு வராங்க. மேலும் இது போன்ற உருவங்கள்லாம் உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து பலருமே தெரிஞ்சுக்கட்டும். இரண்டாவது, பசுவும் கன்றும் அல்லது பசு நிறைய பேர் வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது கொடுத்தது சாப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்யும். ஆனால் தொட்டு கும்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பசுக்கள் மட்டும்தான் தொட்டு கும்பிட்றப்ப அமைதியாக இருக்கும். ஒரு சில பசுக்கள் மிரண்டு ஓடுறதா இருக்கட்டும், இல்லை வாளால் தட்டி விடுறதா இருக்கட்டும், இது போன்று இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் தொட்டு கும்பிட மறந்தாலும் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொட்டு வணங்கிய பிறகு தான் அந்த பசு அந்த இடத்த விட்டு நவரும். இது போன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் அந்த பசுக்களின் ரூபத்தில் உங்கள் வாசலில் நிற்கின்றது. யாராவது உங்களுக்கு சாபம் இடுற மாதிரி யாராவது பேசிட்டா கண்டிப்பாக நம்மளோட மனசு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும். அப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது யாசகம் வாங்க வந்தாலும் சரி, இல்லை யாரோ ஒருத்தவங்க தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நல்லா இருப்பாப்பா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் உங்கள் குலதெய்வம். நீ கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவங்க உருவத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக சந்தோஷமாக இருக்கோம். அந்த சந்தோஷத்தில் குலதெய்வம் கட்டாயம் இந்த உருவங்களில் கலந்துக்குவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் வடிவம். நம்ம வீட்டில் இல்லை குழந்தைகள் அல்லாது எய்த்த வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில் என்றைக்காவது ஒரு நாள் தான் அந்த குழந்தைய பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக விளையாடும். விரும்பி சாப்பிடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு விரும்பி கேட்டு சாப்பிடுவது, இது போன்ற குழந்தைகளின் சிரிப்பு சத்தம், விளையாட்டு சத்தம், விரும்பி சாப்பிட்றதுலாம் குலதெய்வம் மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டில் இருக்குது. ஐந்தாவதாக, சின்ன சின்ன தெய்வீக உயிரினங்கள் மூலமாகவும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அது பல்லியாக இருக்கலாம், சிட்டுக்குருவியாக இருக்கலாம், காகம், அடுத்தது அணில், இது போன்ற சின்ன சின்ன உயிரினங்கள் மூலமும் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். இன்னும் உங்களுக்கு அதிகமாக நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டில் தன்னோட இனத்தை பெருக்குவது. பல்லிகள் குட்டி போடுறதா இருக்கட்டும், இல்லை அணில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூடு கட்டி தன்னோட இனத்தை பெருக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி உங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வரப்போகும் ஆபத்தை நம்ம குலதெய்வம் நமக்கு எப்படி காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லிகள் நம்ம தலையில் விழுவுறதா இருக்கட்டும், காகம் தலையில் கொத்தும் போதும், இது 2மே நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம், இது அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் குளிக்க செய்வோம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் இந்த உருவங்களில் உங்களை தடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மெடிக்கல் செக்கப்க்கெலாம் நம்ம போகும்போது இல்லை இது இந்த டெஸ்ட்டையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி நம்ம அந்த டெஸ்ட்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு வரப்போகிற பெரிய ஆபத்தை கூட நம்ம எளிய முறையில் மாத்திரை மருந்துலேயே சரி பண்ணக்கூடிய நிகழ்வுகளில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த சின்ன சின்ன உருவங்களில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம குலதெய்வத்தின் வார்த்தை, நம்ம குலதெய்வத்தின் உருவங்கள்.
ஒரு வீட்ல குலதெய்வம் இத்தனை உருவங்கள்ல வர்றதா இருக்கட்டும், குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே இருக்காங்களா இருக்கட்டும், நம்ம வீட்ல பொதுவாவே நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வைக்கிற ஒரு சின்ன செடி கூட காயவே காயாது. பச்சை பச்சேன்னு நல்லா பசுமையா வளரும். அதேபோல வீட்ல வளர்க்குற சின்ன சின்ன பிராணிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேபோல பணத்துக்கு பெரிய அளவுல தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது. அதிகமா நோய்க்கு செலவு செய்யவே மாட்டோம். அந்த வீட்ல உள்ளவங்க எப்போதுமே ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் நிறைந்து இருக்கும். அந்த வீட்ட பார்த்தாலே ஒரு தெய்வீக கலை அப்படிங்கிறது தெரியும். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்க வீட்ல இருக்கான்னு நீங்களும் பாருங்க. பார்த்தீங்கனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி குலதெய்வ நடமாட்டம் எதுவுமே தெரியல, பள்ளி வந்து சத்தமே இடமாட்டுது அப்படின்னா, வேற ஒண்ணுமே நீங்க பெருசா செய்ய வேணாம். உங்க குலதெய்வத்த மனதார நினைங்க. நீங்க குலதெய்வத்திற்காக பெரிய யாகங்கள், பூஜைகள் செய்யணும்னு அவசியமே இல்ல. குலதெய்வத்த நீங்க மனசுல நினைச்சா கூட போதும். குலதெய்வம் கட்டாயம் உங்க வீட்டுக்கு வருவாங்க. குலதெய்வத்திற்காக நீங்க பெரிய செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ விளக்கு ஏற்றுங்க. இது போல நீங்க செய்துக்கிட்டே வாருங்கள். கண்டிப்பா உங்க வீட்லயும் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. குலதெய்வம் உருவங்களாகவும் உங்களுக்கு வருவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.